பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவற்றை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். இந்த காலை நேரத்திலே யோவான் சபைக்கு சொல்லும்போது, நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்வோம். ஆமென். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த புதிய நாளில் நாம் தேவ சமூகத்திலே அநேக காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறோம், வேண்டிக் கொண்டே இருக்கிறோம். நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமுள்ள தெய்வத்தை நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாகவே நாம் வேண்டிக் கொண்ட எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தருவாராக. ஆமென். நாம் வேண்டிக் கொண்ட ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு தேவன் தர வேண்டுமானால், இந்த யோவான் புத்தகத்தில் இந்த 3ஆம் அதிகாரத்தில் சில காரியங்களை நமக்கு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். முதலாவது பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவனுடைய வித்து அவனுக்குள் நிலைத்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் அவனால் பாவம் செய்து கொண்டிருக்க இயலாது. முதலாவது பார்த்திங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம் தேவனுடைய வித்து, அதாவது தேவனுடைய வித்து பாவம் செய்யாது. பாவம் செய்கிற மனிதன் பிசாசால் உண்டாயிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். எனவே நாம் ஒவ்வொருத்தரும் நம்மை தேவனுடைய வித்தா, அது தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். பாவத்துக்கு நம்ம துணை புரியக்கூடாது. பாவத்தோடு கூட நம்ம ஒத்து உழைத்து வாழக்கூடாது. பாவத்தை விட்டு விலகி வாழ வேண்டும். ஆமென். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பாவத்தை விட்டு விலகும்போது, பாவ காரியங்களை விட்டு விலகி நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போமானால், நாம் வேண்டிக் கொள்கிற காரியத்தை நமக்கு தேவன் நிறைவேற்றுவார். இது முதல் காரியம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனம். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீ ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, நாம் எல்லாரிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஆமென். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது அவர் 10 கட்டளைகளையும் சுருக்கி 2ஆக கொடுத்தார். முதலாவது, நீ தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். ரெண்டாவது, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அப்போது நம்ம என்ன செய்யணும்? தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும், மற்றவர்களிடத்திலும் அன்பு கூற வேண்டும். இந்த அன்பு கூறுதல் நமக்கு ரொம்ப அவசியம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அநேக மக்களை பார்க்கும்போது மனிதனுக்குள்ள அன்பு இல்லாத காலம். வேதம் சொல்கிற கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த அன்பு தணிந்து போகிற காலத்தில் நம்ம எல்லோரும் எப்படி இருக்கணும்? எல்லாரும் நேசிக்கிற ஒரு நல்ல அன்பு இருதயத்தை நம்ம கொடுக்கணும். நம்ம எல்லோரும் நேசிக்கிற அந்த அன்பு நிறைந்த இருதயம் நமக்குள் இருக்குமானா, நாம் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தை தேவன் நமக்கு கொடுப்பாராக. மூன்றாவது பார்த்திங்கன்னா, அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்கு உரியவர்கள் என்று அறிந்து கொள்ளலாம். நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால், நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக திடப்படுத்தி கொள்வோம். 21ஆம் வசனம். நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டு. மூணாவது, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளியாக தீர்க்க வேண்டும். அல்லேலூயா. நான் செய்கிறது எல்லாம் கரெக்டு, சரி அப்படின்னு சொல்லாமல், நம்ம செய்த சின்ன தவறுகள் கூட நம்முடைய இருதயத்தில் உணர்த்தப்படும். நமக்கு நாமே ஒரு நீதிபதியாக நம்முடைய இருதயம் நமக்கு உணர்த்தணும். நம்ம செய்கிற காரியத்தை, நம்ம செய்கிற பாவத்தை, நம்ம செய்கிற பிழைகளை, நம்ம செய்கிற குற்றத்தை நம்முடைய இருதயம் உணர்த்த வேண்டும். தாவீது பாவம் செஞ்சான். பாவம் செய்து தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது. ஆனால் அந்த பாவத்தை செஞ்சு பாவத்தை மறைச்சிட்டார் தாவீது. இப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரர் போய் அவருடைய பாவத்தை உணர்த்துகிற பொழுது அவர் பாவ மன்னிப்பு அடைகிறார். நான் சொல்கிறேன், அந்த நிலைமைக்கு நம்ம போகக்கூடாது. நம்ம ஒரு சின்ன தவறு செய்து விட்டால் உடனே நம்முடைய இருதயம் பாதிக்கப்படணும். ஐயோ, ஒரு தவறு பண்ணிவிட்டோமே, ஒரு பாவம் செஞ்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே காணப்படணும். நம்முடைய இருதயம் நமக்கு ஒரு நியாயாதிபதியாக இருக்கணும், ஒரு நீதிபதியாக இருக்கணும். அப்போது நம்ம இருதயத்தில் நம்ம என்ன செய்யணும்? நம்மை குற்றவாளியாக தீர்க்கணும். மற்றவங்க நம்மளை குற்றவாளியாக தீர்ப்பதுக்கு முன்பதாக நம்முடைய இருதயமே நமக்கு ஜட்ஜ்மெண்ட் படணும். ஏன்னா நம்முடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குமானா, அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு இருதயமாக நம்முடைய இருதயம் இருக்குமானா, நம்ம வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தை தேவன் நமக்கு நிறைவேற்றுவாராக. நான்காவது பார்த்திங்கன்னா 22ஆம் வசனம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவற்றை செய்கிறபடியினால். ஆமென்.
4வது அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு எழுதி கொடுத்த வேத புத்தகத்தில் இருக்கிற அந்த கற்பனைகளை, அந்த வார்த்தைகளை படித்து, அதை தியானித்து, அதன்படி நம்ம நடக்கணும், அதை கை கொள்ளணும். அப்படி செய்வோமானால் நாம் வேண்டிக் கொள்வதை தேவன் நமக்கு தருவார். கடைசியில் பார்த்தீங்கன்னா, அவருக்கு பிரியமானவற்றை செய்யணும். ஆமென். அவருக்கு பிரியமான காரியத்தை இந்த பூமியில் வாழுகிற ஒவ்வொரு நாளும் நமக்கு அவருக்கு பிரியமான காரியத்தை, நமக்கு பிரியமான காரியத்தை அல்ல, தேவனுக்கு பிரியமான காரியத்தை நம்ம செய்கிற காரியத்தில் தேவன் பிரியப்படுகிறாரா, தேவன் பிரியமாக இருக்கிறாரா என்பதை அறிந்து அவருக்கு பிரியமான காரியத்தை நாம் செய்வோமானால் நாம் வேண்டிக் கொள்ளுதலை தேவன் நமக்கு செய்வாராக, நிறைவேற்றுவாராக. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வேண்டிக் கொண்ட காரியம் நிறைவேற கொடுக்கப்பட்டிருக்கிறதா, தேவன் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறாரா என்பதை ஆராய்ந்து பார்த்து, ஒருவேளை இந்த 5 காரியத்தில் நம்ம எதிலையாவது நம்ம இல்லாமல் இருந்தால் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி மறுபடியும் நம்மை புதுப்பிப்போம். நம்மை ஒரு புதிய மனுஷனாய் மாற்றி நாம் தேவனிடத்தில் கேட்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் நமக்கு நிறைவேற்றுவாராக. ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. என்னென்ன காரியத்துக்காக தேவனிடத்தில் மன்றாடி கொண்டிருக்கிறாங்களோ, வேண்டிக் கொண்டிருக்கிறாங்களோ, அத்தனை காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் வேண்டிக் கொண்ட ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் நிறைவேற்றுவாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.